வணக்கம். டே 34 ப்ரோமோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. விஜய் சேதுபதி வந்து போன வாரம் சனிக்கிழமை பயங்கரமான சம்பவம் பண்ணார். அது பயங்கரமான ஒரு இம்பாக்டில் உருவாச்சு. பாட்டர்மெலாம் ஸ்டார் பார்வதிலாம் போட்டு பொழந்தார். இந்த மாதிரிலாம் கண்டென்ட்லாம் வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பொழந்து எழுதிட்டு இருந்தாப்புல. அப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து உள்ளுக்குள்ள விட்டுட்டு அவர் வேலையை பார்த்தாப்புல. இன்றைக்கி முதல் ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒழுங்கு காட்டிட்டு இருந்தாங்களே அதை தான் ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. திவ்யா இப்படின்னு பண்ணுது, அப்புறம் பார்வதி சம்திங் பண்ணுது, அப்புறம் சாண்ட்ரா வந்து பண்ண சம்பவம், அதுக்கப்புறமேட்டு பிரஜினி இப்படி ஒன்று பண்ணாப்புல இல்லை அந்த இதெல்லாம் உட்காந்து ஒரு கண்டென்ட்டாக ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கிழிச்சிடலாம் பேசிட்டு இருந்தாங்களா, வாங்க நம்ம போட்டு கிழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி இன்றைக்கி பயங்கரமான ஒரு மூடில் இருக்காப்புல. நல்லா தான் ப்ரோமோ வந்து கட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது. இது எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்த போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். போன வாரம் நடந்த சம்பவத்தோடு இந்த வாரம் நல்ல சம்பவமாக இருக்கும் அப்படின்னு நானும் ஆசையோடு வந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னென்னா, போன வாரம் விஜய் சேதுபதி பேசும்போது டாஸ்க்கே இல்லாத நேரத்தில் டாஸ்க்கை ஒழுங்காக விளையாடாதனால அவர் ரொம்ப ஹார்ஷாக பேசக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இப்போது இந்த வாரம் வந்து டாஸ்க்கு கொஞ்சம் போரிங்கான டாஸ்க்காக இருந்தால் கூட அதுக்குள்ளே சில கண்டென்ட் கிடச்சிது. என்னென்னா யாரை பற்றி என்னென்ன பேசிக்கிட்டாங்க, சில புரிதல் இல்லாமல் என்ன பேசிக்கிட்டாங்க, சாண்ட்ரா கொடுத்த டாஸ்க்கை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க இப்போ என்ன சொல்கிறது, இந்த ப்ராங்க் ஒன்று பண்ணாங்க, இந்த ப்ராங்க் என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை வந்து உருவாக்குச்சு, என்ன மாதிரியான ஒரு மனநிலையை வந்து இங்கே மாற்றுச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் போன வாரம் நெகட்டிவாக இருந்த பார்வதி இந்த வாரம் பாசிட்டிவாக மாறின விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து ஹோட்டல் டாஸ்கில் வந்து திவ்யா வந்து மாட்டிட்டாங்க. பார்வதியோட இடத்த ரீப்ளேஸ் பண்ண இடத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா திவ்யா மாட்டிப்பாங்க. இந்த வாரம் வாட்டர்மெலான் ஸ்டாரும் பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய அளவுக்கு பெரிய பாதிப்புக்குள்ளாத ஒரு இடத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ யார் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரவீனா இல்லை வந்து ரம்யாவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஓடின்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது யாருன்னு கன்ஃபார்மாக தெரியல. ரம்யா தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஊர்ஜிதமாக தெரியல அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. அது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வாரம் விஜய் சேதுபதி கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு கிடையாது. இவங்க ரகசியமாக பேசிக்கிட்டு சில வார்த்தைகளை மட்டும்தான் வச்சு கேள்வி கேட்கணும். அந்தளவுக்கு பல்ஸான விஷயங்கள் வைல்ட் கார்டு என்ட்ரிக்குள்ளே வந்தவங்களாலையும் பெரிய அளவுக்கு வந்து உருவாக்க முடியல. குறிப்பாக அமித் அவர்கள் வந்து நினச்ச அளவுக்கு ஒன்றுமே பெருசாக பண்ண முடியல. அவர் ரொம்ப அழுத்தமாக சில விஷயங்களை பேச முயற்சி பண்ணுறாரு. பட் ஆனால் அவரோட டோனுக்கு அது சரியாக செட் ஆகலையா அப்படிங்கிறது தெரியல. பிரஜின் சில விஷயங்கள் வந்து டியூன் பண்ண முடியுது. சாண்ட்ரா வந்து பெரிய சம்பவமே பண்ண முடியுது. திவ்யா வந்து இரிட்டேட் பண்ண முடியுது. இந்த 3 பேருக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கண்டென்ட் கொடுக்கறதுக்கு, கண்டென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ இன்றைக்கி இவங்கக்கிட்ட கொடுத்துருக்க இந்த மினிமலான கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு விஜய் சேதுபதி என்ன மாதிரியான அழுத்தங்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் எழுதலாம். அப்புறம் வேறு என்ன இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் வெளியே போகிறதுக்கான தகுதி உள்ள ஆட்கள் பல பேர் உள்ள இருக்காங்க. அரோரா இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு யார் பிரவீன் கூட ஓரளவுக்கு இந்த வாரம் வந்து வேலை செஞ்ச மாதிரி இருக்குது. பிரவீன் மேலே வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு டவுன் கிரேட் பண்ணி அவரை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் ஓரளவுக்கு நல்லபடியாக தான் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. அரோரா சரியாக வேலை செய்கிற மாதிரி சுபிக்ஷாவுக்கு பெரிய வந்து இது கிடைச்ச மாதிரி கிடையாது, விசிபிலிட்டி கிடைச்ச மாதிரி தெரியல. அதே மாதிரி குறிப்பாக ரம்யாவுக்கு எந்த ஒரு விசிபிலிட்டியுமே கிடைக்கல. அதனால் ரம்யாவுக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் ஒன்றும் தடுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு கேம் ஆடுறதுக்கு ரம்யாவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. ஏன்னா ப்ரொமோவில் கூட கட் ஆக முடியாத அளவுக்கு தான் ரம்யா இருக்காங்க. ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. விக்கல்ஸ் விக்ரம் வந்து அந்த அந்த சம்பவம் இருக்குல்ல, அதை பற்றி விஜய் சேதுபதி வந்து அழுத்தமாக கேள்வி கேட்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதுதான் ரொம்ப எப்படி சொல்லி எமோஷ்னலான மூமெண்ட்னா இந்த வாரத்தில் வந்து அது ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டு. அதுக்கு பிறகு அந்த ப்ராங்க்கு அதை விட்டோம்னா அந்த சாண்ட்ரா பண்ண சம்பவம், அதுக்கப்புறம் பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் வந்த கிளாஸஸ்ஸு, திவ்யாவுக்கும் எல்லாத்துக்கும் வந்த கிளாஸஸ்ஸு இதெல்லாம் இருக்குல்ல, இதை பற்றி வந்து டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் எழுதுங்க. அடுத்த ப்ரோமோவில் இன்னும் நமக்கு லீடு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். நன்றி, வணக்கம்.